ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சாயோட அனுமதி இல்லாமல், அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் இதை கேட்கவோ அனுபவிக்கவோ உணரவோ முடியவே முடியாது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த 48 நாட்கள் மிகப்பெரிய ஒரு தவத்தையே நம்ம இருக்க போகிறோம். குரு சரித்திர கதைகளை கேட்க போகிறோம். உண்மையாகவே இது ஒரு தவம் தான். கடைநிலை பக்தனாக இருந்து இந்த கதைகளை முழுவதுமாக கேளுங்க. இந்த 48 நாட்கள் நமக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரலாம். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில நாட்களில் நம்ம இந்த கதைகளை கேட்க முடியாமல் ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். அது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த தவத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோம். சாதாரணமான விஷயம் கிடையாது. என்ன ஒரு நாளைக்கு ஒரு பதிவு தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் எதுக்கெல்லாமோ நம்ம நேரத்தை செலவிட முடியும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளால நேரத்தை செலவிட முடியாமல் இந்த கலியுகம் நமக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும். இந்த கலியுகம்னா சாதாரணமானது கிடையாது. எல்லாமே இந்த குரு சரித்திரத்தில் வரும். எல்லாமே நீங்கள் கேட்க போகிறீங்க. நம்ம சாய் எப்படிப்பட்ட குரு பரம்பரையில் ஒருவராக அவதரித்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரே காரணத்துக்காக தான் இந்த குரு சரித்திரத்தை ஆரம்பிக்கிறோம். தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகளோட அவதாரம். அவரு தான் குரு பரம்பரையின் முதல் அவதாரம். அவர் வழி வந்த ஸ்ரீ பாத வல்லபர், அப்புறம் நரசிம்ம சரஸ்வதி, இந்த மாதிரியான குரு பரம்பரையில் ஒருவர் தான் நம்மளோட சாய். தத்தாத்திரேயரோட அவதாரம், அதாவது மும்மூர்த்திகளோட அவதாரம். பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த 3 தெய்வங்களும் ஒருங்கிணைந்த அவதாரம் தான் நம்மளோட சாயி. அப்படிப்பட்ட சாயோட பரம்பரை எப்படிப்பட்டது, இந்த குரு வம்சம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, குரு பக்தினா என்ன, ஒருவரை ஒரு குரு ஒருத்தரை ஆசீர்வதிச்சார்னா அவங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. அதுவும் இந்த லௌகீக வாழ்க்கையில், இந்த மெட்டீரியல் லைஃப்பில், நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி பயணம் செல்லணும் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் தானே, எல்லாம் முற்றும் துறந்த துறவிகள் கிடையாது. நம்ம குடும்ப வாழ்க்கையிலே இருந்து இந்த ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். மகத்துவமான ஒரு பதிவாக இருக்க போது. அடுத்த 48 நாட்கள் ஒரு தவம் இருக்க போகிறீங்க. இந்த பதிவோட ஆரம்பத்திலே ஒரு சில சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன். ஒரு சில சகோதரிகள் 48 நாட்கள் தவம்னு சொல்கிறீங்க, அந்த 48 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த பதிவெல்லாம் கேட்கலாமாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதாவது அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா, பெண்களுக்கே உண்டான அந்த இயற்கையான விஷயங்கள், அதாவது இந்த பீரியட்ஸ் டைமில் நாங்கள் இந்த கதைகள்லாம் கேட்கலாமான்னு தாராளமாக கேட்கலாம். இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறதுக்கும், கதைகளை படிப்பதற்கும், பாராயணம் செய்வதற்கும் நாளுக்கிழமைலாம் எதுவுமே கிடையாது. மற்றபடி உங்கள் வீட்டில் பூஜை செய்கிறது, விளக்கேற்றுறது, இதுக்கெலாம் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் எதை கடைப்பிடிப்பீங்களோ அந்த மாதிரி கடைப்பிடிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, சாயோட அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக கேட்கவே முடியாது. அதை மனசில் நல்லா வச்சுக்கோங்க. திடகாத்திரமான மனநிலை வேணும். என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு நாள் முடிவதற்குள்ளே அன்னன்னைக்கு வீடியோவை நான் பார்த்துருவேன், அன்னன்னைக்கு குரு சரித்திர கதைகளை கேட்டுருவேன் நீங்கள் நினச்சா மட்டும்தான். ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். தவம் இருப்பது எவ்வளவு கடினமோ அதே மாதிரி சாதாரணமான விஷயந்தான். ஒரு நாளைக்கு ஒரு பதிவு, ஆனால் அது மிகப்பெரிய தவமாக இருக்கும். இப்போ நான் ஏன் இதை இவ்வளோ அளவுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது, போக போக புரியும். ஏன்னா இந்த கலியுகம் அப்படி தான், நம்மளை நல்ல பாதையில் போகவே விடாது. நம்ம அதை எல்லாத்தையும் சமாளித்து தான் நம்ம போய் ஆகணும். இந்த தவத்திலிருந்து ஒருபோதும் கலைஞ்சிடாதீங்க. தொடர்ந்து நீங்களும் ஒருத்தராக, நம்ம சாய் குடும்பத்தில் ஒருத்தராக இந்த குரு சரித்திர கதைகளை 48 நாட்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை செய்து உங்கள் குருவான சாய்க்கு, நம்ம குருவான சாய்க்கு நைவேத்தியம் படைத்து சாமி கும்பிடுங்க. நிச்சயமாக நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ, உங்களோட கஷ்டங்கள், துன்பங்கள், இது எல்லாமே விலகும். மாற்றங்கள் நடப்பது உறுதி, இது சத்தியம். அது மட்டும் இல்லாமல் இந்த 48 நாட்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட உணவுகளில் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பழமோ இல்லை காயோ, ஏதாவது ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாழைப்பழமோ இல்லை கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ ஏதாவது ஒன்று உங்களோட உணவில் ஏதாவது ஒன்று தவிர்த்துருங்க அடுத்த 48 நாட்கள். மற்றபடி உணவு கட்டுப்பாடுகள் உங்களோட விருப்பம் தான், உங்களோட மனசு சம்மந்தப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மற்ற இது ஒரு திணிக்கலை. உங்களுக்கு என்னோட ஒரு சின்ன ஒரு சஜஷன் வச்சுக்கோங்க. இதை கடைப்பிடிப்பதும் கடைப்பிடிக்காமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம். ஆனால் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். சரி, இந்த 48 நாட்கள் நம்ம இது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சோம் அப்படின்னு. ஒரு கடைநிலை பக்தனாக கதையை கேட்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு கடைநிலை பக்தனாக இருந்து இந்த கதையை கேட்கணும்.
ரொம்ப படித்த ரொம்ப ஆன்மீகத்தில் நமக்கு அது தெரியும் இது தெரியும்னு மேதாவிகள் மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது, இறைவனை உணரவும் முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டேட்டில் இந்த டைமில் அப்படின்னு சில பேர்லாம் எடுத்தோம் அப்படி டப்புன்னு சொல்லுவாங்க, இந்த டேட்டில் இது நடந்தது அந்த டேட்டில் அது நடந்தது. நமக்கு அது தேவை கிடையாது. நமக்கு தேவை உணர்வுகள் மட்டும்தான். அந்த உணர்வுகள் கடைநிலை பக்தனாக இருந்து கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் மட்டுமே கிடைக்கும். அந்த ஈடுபாடோடு நம்ம இந்த கதைகளை கேட்க ஆரம்பிப்போம். கடைநிலை பக்தனாக இருந்து நம்மளை மாதிரியே ஒரு கடைநிலை பக்தன் தான் நாமதாரகன். அந்த நாமதாரகன் நம்மளை மாதிரியே ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்கேயுமே நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை, சோதனைக்கு மேலே சோதனை, எங்கிட்டு திரும்பினாலும் அடி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கும்போது அவர் நரசிம்ம சரஸ்வதியை பற்றி கேள்விப்படுறாரு. நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் தத்த பரம்பரையில், அதாவது தத்தாத்திரேயரோட அவதாரத்தில் ஒருவர். அவர் நம்ம சாய்க்கு முன்னாடி தோன்றிய ஒரு அவதாரம். அப்படிப்பட்ட ஒரு குருவை பற்றி கேள்விப்படுறாரு. அவர் கர்நாடகா மாநிலம் குல்பர்கா, அதாவது இப்போ காலாபர்கி அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. அந்த ஊர் பக்கத்தில் இருக்க கனகாபூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்காரு. அவரை தேடி நிறைய பக்தர்கள் போகிறாங்க. கல்யாணமாகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இன்னும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க, நோய்வாயினால் பாதிக்கப்பட்டவங்க, கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடி போகிறாங்க. எல்லாருக்கும் அவர் அருள் புரிகிறாரு. எல்லாரும் வாழ்க்கையில் அவங்களோட நினைச்சதெல்லாம் அடைகிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் அவரால் பலன் அடைகிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட இந்த நாமதாரகன், நம்மளை மாதிரி ஒரு கடைநிலை பக்தன், அவரை தேடி போகிறதுன்னு முடிவு பண்ணுறாரு. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு, தன்னோட உடைமைகள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவரை நோக்கி அந்த கனகாபூருங்கிற ஊருக்கு போகிறாரு. அந்த கனகாபூரை நோக்கி செல்லும்போது அப்படியே மனசில் ஒரு சிந்தனையோடு போகிறாரு. கடவுளே, நீங்கள் தேவா, என்னை ஏன் நீங்கள் காப்பாற்றாமல் விட்டுட்டீங்க? என் மேலே உங்களுக்கு ஒரு இறக்கமே இல்லையா? நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கை விட்டுட்டீங்களா? கைமாற எதிர்பார்த்தா உங்களோட பக்தர்களுக்கெல்லாம் நீங்கள் அருள் புரியுறீங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றுறீங்க. உங்கள் பக்தர்களுக்கு நீங்கள் எவ்வளவு நல்ல விஷயம் செய்கிறீங்க. அவங்க இது செய்வாங்க அது செய்வாங்கன்னு கைமாற எதிர்பார்த்தா நீங்கள் எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது மட்டுமா, பக்த பிரகலாதன் இரணியனோட மகனை கடவுள் எதுக்காக காப்பாற்றினாரு? ஏதாவது கைமாற எதிர்பார்த்தா காப்பாற்றினாரு. ராவணனின் சகோதரன் விபீஷணனை கடவுள் எதுக்காக காப்பாற்றினாரு? ஏதாவது கைமாற எதிர்பார்த்தா காப்பாற்றினாரு. இந்த மாதிரியான சிந்தனைகளோடு அவர் நடந்து போய்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மலாம் யோசிப்போம்ல, சாயி என்னை ஏன் காப்பாற்ற மாட்டீங்க? நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலேனா நீங்கள் ஏன் என்னை கை விட்டுட்டீங்க? எல்லாரும் செய்கிறீங்களே சாயி, எனக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டீங்களே சாயி, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு நம்ம மனசில் சிந்திப்போம்ல. அந்த மாதிரி இவரும் அந்த குருவை நினச்சிக்கிட்டே அவர் கனகாபுரம் நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காரு. மேலும் மனசில் எண்ணங்கள்லாம் போய்கிட்டே இருக்கு இவருக்கு. ஆமாம், நான் உங்களோட பக்தன் இல்லை தான், உண்மைதான். ஆனால் என்னோட முன்னோர்கள் சாயம் தேவன் உங்களோட பக்தன், அதாவது இந்த நாமதாரகனோட முன்னோரான சாயம் தேவன் அப்படிங்கிறவர் இந்த நரசிம்ம சரஸ்வதி அவங்க குருவோட ஒரு பக்தனாக இருந்திருக்காரு. அதனால என்னோட முன்னோர்கள் உங்களோட பக்தர்களாக இருந்தாங்க, அதற்காகவாவது நீங்கள் என்னை காப்பாற்றலாம்ல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே போகிறாரு. இப்படியே பேசிக்கிட்டே போகிறாரு. உங்களோட தரிசனத்தை எனக்கு கொடுங்க, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நான் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஆசீர்வாதமும் தரிசனமும் கிடைக்கலனா நான் இறந்துருவேன், நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு மனக்கவலையோடையும் ஒரு இனம் புரியாத ஒரு சோகத்தோடையும் நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டவர், மனசில் ரொம்ப வலிமை இழந்து இருக்காரு. நடந்து போகும்போது உடல் ரீதியாகவும் சோர்வடைந்து ஒரு மரத்தடியில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. மயக்கம் போட்டு விழுந்த அந்த டைமில் மயக்கத்தில் இருக்கும்போது அவரோட கனவில் அந்த சுவாமியே தரிசனம் தராரு. ஒரு சித்தர் வேடத்தில் ஒரு சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து ஜடைகளோட விபூதி புலித்தோல் போத்தி நீண்ட ஜடைகள் தலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் ஜடை பிடித்து இருக்கு. நம்ம சித்தர்கள் சுவாமிகள்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஜடை பிடித்து இருக்கு. உடம்பு முழுவதும் விபூதி பூசியிருக்காங்க, புலித்தோல் போத்திருக்காரு. அவரோட கனவுல அந்த சித்தர் வேடத்தில் சுவாமி தோன்றி என்ன பண்ணுறாரு, அவரோட தலையில் வைத்து ஆசீர்வதித்து விபூதியை பூசி விடுறாரு. கனவுல இதெல்லாம் நடக்குது. இது முடிஞ்ச உடனே அவர் விபூதி இட்டவுடன் அந்த கனவில் அவரோட கனவு கலையுது. அவரும் அந்த மயக்கத்திலிருந்து மீண்டு வராரு. மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிந்த உடனே புது உத்வேகத்தோட நடக்க ஆரம்பிக்கிறாரு. கனவில் தோன்றிய அந்த சித்தரோட ரூபத்தை மனதில் ஆழமாக பதித்து கொண்டு கானகாபுரை நோக்கி தொடர்ந்து நடக்கிறாரு.
அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே அவர் கனவில் நேரில் கண்ட அதே உருவம் கண்ணில் தென்படுகிறது. அந்த சித்தர் வராரு எதிர்த்த மாதிரி. பார்த்த சந்தோஷத்துல ஆனந்தத்தால அவரோட கண்களிலிருந்து நீர் அவரை அறியாமலே வருது. அந்த சித்தரை, அந்த சுவாமியை வணங்குறாரு. அவரோட பாதத்தில் விழுந்து வணங்கி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சாமி, நான் ரொம்ப மனவேதனையோட ஸ்ரீ குருவை பார்க்கறதுக்காக நான் கானகாபுரை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். போகும்பொழுது உங்களோட தரிசனம் கிடைத்தது எனக்கு சற்று மனவேதனையை குறைத்தது. நான் ரொம்ப வேதனையோடு இருந்தேன். உங்களை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் என்னோட கனவுலேயும் வந்தீங்க. நீங்கள் யார் சாமி, உங்களோட பெயர் என்ன அப்படின்னு அந்த சித்தரை பார்த்து கேட்குறாரு. அதற்கு அந்த சித்தர் சொல்கிறாரு, நான் ஒரு சாதுப்பா. நாமதாரகனை பார்த்து சொல்கிறாரு, நான் ஒரு சாது, நரசிம்ம சரஸ்வதியோட ஒரு சீடன். நான் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவங்களோட ஒரு சீடன். என்னோட பெயர் சித்தர்னு சொல்லுவாங்க. நான் தீர்த்த யாத்திரைக்காக போய்கிட்டு இருக்கேன். என்னோட குருவான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் பீமா அமரஜ நதிகளின் சங்கமத்தில் இருக்கிறாரு. அவர் ஒரு மும்மூர்த்திகளோட அவதாரம். அவர் பக்தர்கள் கிட்ட அவர் இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. அவர்கிட்ட இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அவர்கிட்ட யாரெல்லாம் தஞ்சம் அடைகிறாங்களோ, அவரை நம்பி வராங்களோ, அவங்களுக்கு எல்லா செல்வங்களையும் சுகங்களையும் கொடுப்பாரு. இப்படின்னு தொடர்ந்து நரசிம்ம சரஸ்வதி அவர்களோட புகழை நாமதாரகன்ட்ட சொல்றாரு. இதை கேட்ட நாமதாரகன், ஐயா சாமி, நானும் பக்தன் தான். அவரை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். என்னோட முன்னோர்களும் அவங்களோட பக்தர் தான். நான் இப்போதான் அவரை வணங்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட முன்னோர்கள் நரசிம்ம சரஸ்வதி அவங்களோட தீவிரமான பக்தர்கள். இப்போ நான் அவங்கள பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு அதிகமான துன்பங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதற்கு காரணங்கள் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு அந்த சித்தரை பார்த்து நாமதாரகன் கேட்கிறாரு. நாமதாரகன் கேட்டதும் சித்த முனிவர் சொல்றாரு, கருணையோட சொல்றாரு, நாமதாரகா, பக்த வக்ஷலான சத்குரு ரொம்ப அன்பானவர், ரொம்ப இனிமையானவர். எல்லா உயிர்களிடத்தும் எப்பொழுதும் அன்பை பொழிவார். நீ அவரை வணங்கியும் உனக்கு துன்பங்கள் தீரல அப்படின்னா அவரிடத்தில் உனக்கு உண்மையான பக்தி இல்லைங்கிறது தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோ. உன்னோட மனதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. முழுமையான உண்மையான பக்தி யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு குருவின் கிருபை பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுதான் உண்மை. ஸ்ரீ குரு அவர்கள் பிரம்மா விஷ்ணு மகேசனின் அவதாரம். மும்மூர்த்திகள் ஒருவனை கோபித்தாலும் சத்குரு அவர்களை சுலபமாக காப்பாற்றுவார். கடவுளே ஒருத்தங்க மேல கோபப்பட்டா கூட சத்குருவானவர் அந்த பக்தரை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சத்குருவின் கோபத்துக்கு ஆளானவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. கடவுள் ஒருவனை கோபித்தா கூட குருவால காப்பாற்ற முடியும். ஆனா குரு ஒருவனை பார்த்து அவர் மேல கோபம் கொண்டாங்கன்னா குருவோட கோபத்தை கடவுளால கூட தணிக்க முடியாது. அந்த மனிதனை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நாமதாரகனுக்கு நம்மள மாதிரியே ஒரு சந்தேகம். சாமி, இவர் சத்குரு நரசிம்ம சரஸ்வதி, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் மும்மூர்த்திகளோட அவதாரம்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது மும்மூர்த்திகள் கோபம் கொண்டா கூட சத்குருவால காப்பாற்ற முடியும்னு எப்படி சொல்றீங்க? அவரே மும்மூர்த்திகளோட அவதாரம் தானே, அது எப்படி சாத்தியம்? அப்ப மும்மூர்த்திகள் வேற, சத்குரு வேறையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு சித்தமுனிவர் சொல்றாரு, நாமதாரகா, நல்ல கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இது பத்தின விளக்கத்தை கொடுக்கிறாரு. நல்ல கவனமா கேளுங்க. முதலில் ஒன்றாக இருந்த பரமாத்மாதான் பல பெயர்களாக வேண்டுமென்று நினைத்து விஷ்ணு வயிற்றிலிருந்து கமலமும் அதன் மேல் 4 முகங்கள் கொண்ட பிரம்மாவும் பிறந்தார். பின்பு பிரம்மா மகாவிஷ்ணுவின் சொல்படி முதலில் சனக சனந்தன், சனத்குமாரா மற்றும் சனத்ஜாதகனையும், பிறகு பிரஜாபதிகளான மரீஷி, அத்திரி, அங்கரீச, புலக, புலஸ்திய, கிரது, வசிஷ்டர்களை உருவாக்கினார். பிறகு 3 உலகங்களை, தேவர்களை, பலவிதமான ஜீவராசிகளை, மனிதர்களை உருவாக்கினார். காலத்தை 4 யுகங்களாக பிரித்து முதலில் சத்தியமே வடிவாக பெற்ற பூணூல் ஆபரணங்கள் அணிந்த கிருத யுகத்தை அழைத்து பூலோகத்தில் 17,28,000 ஆண்டுகள்
ஞான வைராக்கியங்களுடன் பிரகாசிக்க செய்து வர சொன்னார். பிரம்மா எப்படிலாம் உலகத்தை உருவாக்கினாரு, 4 யுகங்களை எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தாரு அப்படிங்கறத தான் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனால நல்ல கவனமா கேளுங்க. பலவிதமான ஜீவராசிகளை, மனிதர்களை உருவாக்கினார். காலத்தை 4 யுகங்களாக பிரித்து முதலில் சத்தியமே வடிவாக பெற்ற பூணூல் ஆபரணங்கள் அணிந்த கிருத யுகத்தை அழைத்து பூலோகத்தில் 17,28,000 ஆண்டுகள் ஞான வைராக்கியங்களுடன் பிரகாசிக்க செய்து வர சொன்னார். அதன் காலம் முடிவடைந்தவுடன் திடமான உடலுடன் கையில் யக்ஞ பொருட்கள் கொண்ட திரேதாயுகத்தை அழைத்து பூலோகத்தில் 12,96,000 ஆண்டுகள் தன் தர்மத்தை பூர்த்தி செய்து வர சொன்னார். ஆகையால் அந்த யுகத்தில் எல்லோரும் தர்ம சாஸ்திரங்களை கற்று யக்ஞ யாகங்களை செய்து வாழ்ந்தார்கள். அதன் பிறகு பிரம்மா வாள், கட்டிலின் கால், வில், அம்புகள் இருக்கும் துவாபர யுகத்தை அழைத்து பூலோகத்தில் 8,64,000 ஆண்டுகள் அவருடைய தர்மத்தை நிறைவேற்றி வர சொன்னார். ஆகையால் துவாபர யுகத்தில் அமைதி, உக்கிரமும், தயவும், கடினமும் போன்ற எதிர்மாறான குணங்களுடன் மனிதர்கள் வாழ்ந்தனர். அதாவது அமைதியோடையும் இருப்பாங்க, உக்கிரமாகவும் இருப்பாங்க, தயவு கொண்ட குணத்தோடையும் இருப்பாங்க, கடினமான குணத்தோடையும் இருப்பாங்க. இது மாதிரி எதிர்மறையான குணங்களுடன் மனிதர்கள் வாழ்ந்தாங்க. எந்த யுகத்துல அப்படின்னா துவாபர யுகத்துல. அதுக்கப்புறம் தான் முக்கியமானவர் வராரு. பிறகு பிரம்மா கலிபுருஷனை அழைத்தார். நம்ம கலியுக அரசன் வராரு. இந்த கலிபுருஷன் நீசமான பிசாசை போன்ற உருவமுடன், இந்த கலிபுருஷன் எப்படிலாம் இருப்பான்னு சொல்றாரு பாருங்க சித்தமுனிவர். பிரம்மா கூப்பிடும்போது கலிபுருஷன் வரானா. இந்த கலிபுருஷன் நீசமான பிசாசை போன்ற உருவமுடன் கலகம், துவேஷம் போன்ற குணங்களுடனும் நன்னடத்தையை பிடிக்காதவனுமாக, நல்ல நடத்தையே அவனுக்கு பிடிக்காதான், வலது கையில் நாக்கையும் இடது கையில் பிறப்பு உறுப்பையும் பிடித்து கொண்டு ஆனந்தமாக ஆட்டிக்கொண்டு வந்தான். பிசாசு ரூபத்தை பார்த்து சிரித்து, உன் வேடிக்கையான இந்த செயலுக்கு காரணம் என்ன என்று பிரம்மா கேட்கிறார். அதை கேட்ட கலிபுருஷன் மனிதர்களை காமூகர்களாகவும், அதாவது காம எண்ணங்கள் கொண்டவங்களாகவும், நாக்கை அடக்க முடியாதவர்களாகவும் செய்து அவர்கள் நற்கதி அடையாதபடி செய்வேன், அவங்க நல்ல கதிக்கே போகாத மாதிரி தான் செய்வேன் என்பதை தெரிவிப்பதற்காக தான் இந்த செயல் என்றார். எதனால் அவங்க முன்னாடி நான் இப்படி வந்தேன்னா, மக்களை, மனிதர்களை நான் இந்த மாதிரி தான் செய்ய போறேன், அதுக்காக தான் உங்க முன்னாடி இந்த வேஷத்துல வந்தேன் அப்படின்னு கலிபுருஷன் பிரம்மா கிட்ட சொல்றாரு. அப்பொழுது பிரம்மா கலிபுருஷனை பார்த்து சொல்றாரு, 4,32,000 ஆண்டுகள் பூலோகத்தில் உன் தர்மத்தை செய்து வா. அதாவது கலிபுருஷனோட தர்மம் என்னன்னா, மக்களை இந்த மாதிரி தீய எண்ணங்களுக்கும், நாக்க அடக்க முடியாதவங்களும், காமுகர்களாக, மன்மம் பிடித்தவங்களாக, பொறாம பிடிச்சவங்களாக இந்த மாதிரி தான் நான் கொண்டுட்டு போக போறேன். அதான் அவரோட தர்மம். அந்த தர்மத்தை நீ 4,32,000 ஆண்டுகள் செய்ய அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. அதற்கு கலிபுருஷன் பயத்துடன், சுவாமி, நான் தர்மத்தை அழிப்பவன், நான் என்னோட தர்மமே என்னன்னா, தர்மத்தை அழிக்கிறது தான் என்னோட தர்மமே, என்னோட வேலையே அதான். வெட்கம் என்பது கிடையாது. தூக்கம், சோகம், கலகம் என்னுடன் இருப்பவர்கள், எனக்கு வெட்கமே கிடையாது. தூக்கம், சோகம், கலகம் இதுதான் என்னோட இருக்கவங்க. மற்றவர்களின் பணத்தை திருடுபவர்கள், பிற பெண்களை அனுபவிப்பவர்கள் என் சகோதரர்கள். கலிபுருஷனுக்கு யாரெல்லாம் சகோதரர் இருப்பாருங்க, மற்றவங்களோட பணத்தெல்லாம் திருடுறவங்க, பிறருக்கு சொந்தமான பெண்களை அனுபவிக்கிறவங்க, இவங்க தான் என்னோட சகோதரர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தூக்கம், சோகம், கலகம் இவங்க தான் என்னோட இருக்கிறவங்க. டம்பம், அதாவது வெட்டியான டம்பம் அடிப்பாங்கள, பெருமை பேசிக்குவாங்கள அவங்க. அப்புறம் கர்வம், என் உயிர் நண்பர்கள். டம்பமும் கர்வமும் தான் என்னோட உயிர் நண்பர்கள். போலி சன்னியாசிகள் எனக்கு வேண்டியவர்கள். இந்த போலியான சன்னியாசிகள் தான் எனக்கு வேண்டியவங்க. கலியுகத்தில் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, போலி சன்னியாசிகள். காவி வேஷ்டி போட்டிருப்பாங்க, ஆனால் நான்வெஜ்ஜி சாப்பிடுவாங்க, சாயின்னு சொல்லுவாங்க. சரி, வேணாம், அந்த டாபிக்லாம் போக வேணாம். போலி சன்னியாசிகள் எனக்கு வேண்டியவர்கள். வேதங்களையும் சிவனையும் கேசவனையும் தூற்றுபவர்கள் எனக்கு பிடிக்கும். போலி சன்னியாசிகள் எனக்கு வேண்டியவர்கள். வேதங்களையும் சிவனையும் கேசவனையும் தூற்றுபவர்கள், யாரெல்லாம் தெய்வத்தெல்லாம் பழித்து பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும். தர்ம காரியங்களை செய்பவர்கள், உண்மை பேசுபவர்கள் புண்ணியவான்கள். பிரம்ம ஞானிகள், பக்தியுடன் ஜப தியானங்கள் செய்பவர்கள் என்றால் எனக்கு நடுக்கும். அதாவது இந்த தர்ம காரியங்கள் செய்கிறவங்க, உண்மை பேசுகிறவங்க,
புண்ணியவான்கள், பிரம்ம ஞானிகள், பக்தியுடன் ஜபங்கள் செய்கிறவங்க, தியானங்கள் செய்கிறவங்க, இவங்களை பார்த்தாலே எனக்கு வந்து பயம் வந்துடும். நான் நடுக்க ஆரம்பிச்சிருவேன். அவங்கள பார்த்தா நடுங்க ஆரம்பிச்சிருவேன். இப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது பூலோகத்தில் நான் யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுங்கள். இந்த மாதிரி 2 விதமான மக்கள் இருக்காங்க. எல்லோருக்கிட்டையும் நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கலிபுருஷன் வந்து பிரம்மாவை பார்த்து கேட்குறாரு. அப்பொழுது பிரம்மா கலியிடம் சொல்றாரு, கலிபுருஷன்கிட்ட சொல்றாரு, முன் யுகங்களில் மனிதர்கள் நீண்ட ஆயுள் பெற்றவர்கள். ஆகையால் அவர்கள் நீண்ட காலம் தவம் செய்து சித்தி அடைவார்கள். ஆனால் கலியுகத்தில் மனிதர்களின் ஆயுளோ மிக மிக குறைவு. ஆகையால் அவர்கள் தெய்வத்தின் நாம சங்கீர்த்தத்தினால் முக்தி அடைவார்கள். நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. நிறைய நண்பர்கள் தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க. நாம ஜபம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். பிரம்மா சொல்கிறாரு கலி புருஷன்ட்ட, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கலியுகத்தில் நான் உங்களை என்ன காப்பாற்ற போகுது, உங்களை என்ன, நம்ம எல்லாரையும் எது காப்பாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்பொழுது பிரம்மா கலியிடம் சொல்கிறாரு, முன் யுகங்களில் மனிதர்கள் நீண்ட ஆயுள் பெற்றவர்கள். ஆகையால் அவர்கள் நீண்ட காலம் தவம் செய்து சித்தி அடைவார்கள். ஆனால் கலியுகத்தில் மனிதர்களின் ஆயுள் காலம் மிக மிக குறைவு. அதனால் அவர்கள் தெய்வத்தின் நாம ஜபத்தை செய்து முக்தி அடைவார்கள். ஆகையால் நீ என் சொல்படி பூலோகத்திற்கு சென்று அங்கு தர்மத்தை கடைபிடிப்பவர்கள், ஞானிகள், புண்ணியம் செய்பவர்கள், சிவனை பெருமாளை பூஜிப்பவர்கள், தாய் தந்தை குருக்களை பூஜிப்பவர்களை பாதிக்காதே. கடவுள்களை வழிபடுறவங்க, அப்புறம் தாய் தந்தை குருக்கள், இவங்களெல்லாம் பூஜை செய்கிறவங்கள நீ எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாக்காத. இவர்கள் தவிர மற்றவர்களை நீ அங்கு சென்றவுடன் உன் வசப்படுவார்கள். இவங்களை தவிர மற்றவங்க எல்லாரும் நீ போன உடனே உன் பக்கம் வந்துடுவாங்க. உனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடும், அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடும். நல்லவர்கள் கூட உன் மகிமையினால் தீயவர்களாக மாறி விடுவார்கள். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். நல்லவர்கள் கூட உன் மகிமையினால் தீயவர்களாக மாறி விடுவார்கள் என்று கூறினார். அப்புறம் இடையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் நாம ஜபம்னா என்னன்னு சொல்லிட்டுருங்க. இறைவனோட பெயரை வந்து ஜபம் பண்ணுறதா, நீங்கள் வணங்குற இறைவனோட பெயரை. இப்போ சாயினா சாயி சாயி சாயி, ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு நம்ம நாம ஜபம் மட்டும்தான் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. இப்போ சிவனோட நாமம் ஓம் நமச்சிவாய, ஸ்ரீராம ஜெயம், ஜெய் ஸ்ரீராம், இந்த மாதிரியான நாம ஜபம் தான். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய், இந்த மாதிரியான நாம ஜபங்கள் தான் பண்ணணும். அதாவது இறைவனோட பெயர்களை வந்து நம்ம உச்சரித்து கொண்டே இருக்கணும். குறைந்தது ஒரு நாளைக்கு 108 முறை, ஒரு நாளைக்கு 108 முறை, அதாவது 108 முறை இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணுறதுனா ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்தது 16 ரவுண்டு செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன் 32 முறை செய்கிறவங்களாம் இருக்காங்க, தீட்சை வாங்கினவங்களாம். ஆனால் நம்ம குறைஞ்சது 16 முறை செய்ய முடியலனாலும் ஒரு முறையாவது, அதாவது ஒரு நாளைக்கு 108 முறையாவது சாண்டிங் பண்ணணும், இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணணும். அதற்கு பேர் தான் நாம ஜபம். அதற்கு இப்படி சொல்கிறாரு பிரம்மா வந்து சொல்கிறாரு, நீ அங்கே போனவனே இந்த மாதிரிலாம் நல்ல குணங்கள் இல்லாமல் கெட்டவங்களாக இருக்கவங்களாம் உன் வசம் வந்துடுவாங்க. இது மட்டும் இல்லை, நல்லவங்களாக இருக்கவங்க கூட உன்னோட மகிமையினால் உன் வசம் வந்துடுவாங்க, தீயவர்களாக மாறி விடுவாங்க அப்படின்னு பிரம்மா வந்து சொல்கிறாரு. அதற்கு கலிபுருஷன் சொல்கிறாரு, தேவதேவா, முக்கியமாக குருவை பூஜிப்பவர்களை பாதிக்காதே என்று கூறினீர்கள். முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க குருவை பூஜிப்பவர்களை பாதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி என்றால் குரு என்றால் யார்? குருனா முதல்ல யாருன்னு எனக்கு சொல்லுங்கள், அப்போ தானே அவங்கள நான் பாதிப்புக்கு உள்ளாக்காமல் இருக்க முடியும். அவரின் பெருமை என்ன என்று வேண்டினான். அதற்கு பிரம்மா சொல்கிறாரு, கு என்றால் இருள், ரு என்றால் நீக்குபவர். நல்லா கேட்டுக்கோங்க, குரு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா கு என்றால் இருள். இது வந்து பிரம்மா கொடுக்குற விளக்கம் கலிபுருஷனுக்கு. கு என்றால் இருள், குரு என்றால், ரு என்றால் நீக்குபவர். அதாவது கு என்றால் இருள், கு என்றால் இருள், ரு என்றால் நீக்குபவர். ஆகையால் குரு என்பவர் நம்மிடம் இருக்கும் இருள் என்ற அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பவர். குரு என்பவர் நம்மிடம் இருக்கும் இருள் என்ற அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பவர். குரு மும்மூர்த்திகளின் அவதாரம். ஆகையால் குரு திருப்தி அடைந்தால் மும்மூர்த்திகள் சந்தோஷம் அடைவார்கள். குரு மும்மூர்த்திகளின் அவதாரம், நல்லா கேட்டுக்கோங்க. ஆகையால் குரு திருப்தி அடைந்தால் மும்மூர்த்திகள் சந்தோஷம் அடைவார்கள். குரு கோபம் கொண்டால் மும்மூர்த்திகளில் யாராலும் காப்பாற்ற முடியாது. குரு கோபித்தால் மும்மூர்த்திகள் யாராலும் அவரை காப்பாற்றவே முடியாது. குருவின் கருணையினால் மனிதன் முக்தி அடைவான். குரு தன் சீடனுக்கு நல்லது கெட்டதை தெரிவித்து நன்மார்க்கத்தில் செல்வதற்கு வழிகாட்டுவார்.
குரு தன் போதனைகளால் பக்தி, ஞானம், யோகம், முக்தி ஆகியவை பெற செய்வார். அவர் ஞான ஜோதி ரூபம். அப்படிப்பட்ட குருவின் சேவையினால் மனிதனுக்கு எல்லா வளமும் கிடைத்து நற்கதி அடைவான். அதற்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்றாரு. பிரம்மா கலிபுருஷனுக்கு ஒரு கதையை சொல்ல போறாரு. அந்த கதையை இப்ப நம்மளும் கேட்க போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதை. குரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குருனா யாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிரம்மா சொன்ன கதை. இதை கேட்கறதுக்கே, இதை படிக்கிறதுக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். முன்னொரு காலத்தில் கோதாவரி நதிக்கரையில் அங்கரீச மகரிஷி ஆசிரமம் இருந்தது. அங்கு நல்லோர்கள், தவம் செய்பவர்கள், விரதத்தை கடைபிடிப்பவர்கள் இருந்தார்கள். அவர்களில் பைலமுனி மகன் வேத தர்மன் என்ற ஒரு முனிவர் இருக்கிறார். வேத தர்மன் ஒரு முனிவர் இருக்கிறாரு. அவருக்கு கீழே நிறைய சீடர்கள் இருக்காங்க. அந்த வேத தர்மன் என்ன பண்றாரு, அந்த மகரிஷி தன்னோட சீடர்களோட குரு பக்தியின் சிரத்தை, அதாவது எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வைத்திருக்காங்க, எந்த அளவுக்கு உண்மையான பக்தியோட இருக்காங்கன்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு சோதனையை நிகழ்த்துறாரு. தன்னோட சீடர்கள் எல்லாம் அழைத்து கூப்பிட்டு சொல்றாரு, நான் என்னோட முற்பிறவியில செய்த பாவங்களால பெற்ற கருமாவை இந்த பிறவியில என் தவத்தினால் கொஞ்சம் போக்கிக் கொண்டேன். நான் என்னோட அந்த மகரிஷி சொல்றாரு பாருங்க தன்னோட சீடர்கள்ட்ட, நான் போன ஜென்மத்தில் போன பிறவியில் நான் செய்த நிறைய பாவ கர்மாவை இந்த பிறவியில் செய்த கொஞ்சம் தவத்தினால கொஞ்சம் போக்கி கொண்டேன். கொஞ்சம் போயிடுச்சு. மீதமுள்ள கர்மாவை போக்கணும் அப்படின்னா நான் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து தவம் செய்யணும். இல்லைன்னா இந்த பிறவியிலேயே நான் அனுபவிக்கணும். இந்த பிறவியிலே நான் இந்த பாவ கர்மாங்கள் போகணும் அப்படின்னா நான் காசிக்கு போய் 21 வருடம், நல்லா கேட்டுக்கோங்க, காசிக்கு போய் அங்கு 21 வருடம் தொழுநோயோடையும் குருடனாகவும் முடவனாகவும் வாழ்ந்து என்னோட பாவங்களை நான் போக்கிக் கொள்ளணும். அப்படி செய்தாதான் நான் முக்தி அடைவேன். குரு சொல்றாரு தன்னோட சீடர்கள்ட்ட, சீடர்களா இங்க பாருங்க, நான் போன பிறவியில் நிறைய பாவம் செஞ்சேன். அதனால என்னோட கெட்ட கருமாவை போக்கணும் அப்படின்னா, அதான் நான் இந்த பிறவியில் செய்த தவத்தினால கொஞ்சம் கெட்ட கருமாலாம் போயிடுச்சு. மீதமுள்ள பாவ கர்மா போகணும்னா நான் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து தவம்லாம் செய்யணும். இல்லை இந்த பிறவியிலே என்னோட பாவங்கள்லாம் போகணும்னா நான் இப்போ காசிக்கு போய் ஆகணும். காசிக்கு போய் 21 வருஷம் நான் தொழுநோயோடையும் குருடனாகவும் முடவனாகவும் வாழ்ந்து என்னோட பாவங்களை போக்கி கொண்டால் மட்டும்தான் என்னால் முக்தி அடைய முடியும். அதனால் நான் அங்கே போக போகிறேன். எனக்கு துணையாக சேவை செய்கிறதுக்கு உங்களில் யாராவது இருக்கீங்களா, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. குரு கேட்குறாரு. இதை கேட்ட சீடர்கள் குரு சேவையில் குறை நேர்ந்தால் என்ன நடக்குமோ என்று பயந்து மௌனமாக இருக்காங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. 21 வருஷம் இவருக்கு அங்கே சேவை செய்யணும். எப்படி சேவை செய்யணும்? இவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடும், நடக்காமல் போயிடுவார், முடவனாயிடுவார், குருடனாயிடுவார். இது மட்டும் இல்லாமல் தொழுநோயும் வந்துடும். இப்படிப்பட்டவருக்கு சேவை செய்வது எவ்வளவு கடினம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 21 வருடம். அதனால் எல்லாரும் பயப்படுறாங்க. ஏதாவது ஒரு குறை வந்துருச்சு, குருவுக்கு செய்கிற சேவையில் ஏதாவது ஒரு குறை வந்துருச்சுன்னா அந்த பாவம் நம்மளை பாதிக்குமேன்னு நினச்சி எல்லாரும் மௌனமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு உண்மையான ஒரு தீவிரமான பக்தன், தீபகன்கிற ஒரு பக்தன், அந்த சீடன் வரான். குரு முன்னாடி நின்று, குருவே உங்களுக்கு சேவை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு செய்யணும் குருவே. நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களுக்கு பதிலாக நான் 21 வருடங்கள் குருடனாகவும் முடவனாகவும் தொழுநோய் பெற்று அந்த கருமாவை அனுபவிக்கிறேன். உங்களுக்காக அந்த கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன் குருவே, இதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அந்த தீபகன்கிற அந்த உண்மையான சீடன் கேட்குறான். இதை கேட்ட அந்த குரு சொல்றாரு, எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவனே அந்த பாவ கருமாவை அனுபவித்தாக வேண்டும். தவிர வேறொருவர் அனுபவித்தால் அந்த கருமா தீராது. யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க தான் அந்த கருமாவை அனுபவிக்கணும். அவங்களுக்கு பதிலாக வேற யாராவது அனுபவிச்சா எப்படி அந்த பாவ கருமா தீராது. அதனால நானே அதை அனுபவிக்கணும். நோயாளிகளுக்கு சேவை செய்வது மிக கடினமானது. அதற்கு சம்மதமானால் நீ என்னுடன் வரலாம். நீ எனக்கு சேவை செய்யறதுனா வா, ஆனால் அது கடினமாக இருக்கும். ஏன்னா நோயாளிகளுக்கு சேவை செய்வது ரொம்ப கடினமான ஒரு வேலை. உன்னால் முடிஞ்சா நீ என் கூட வரலாம் அப்படின்னு சொல்றாரு. தீபகனும் அதுக்கு சம்மதித்து குருவோட சேர்ந்து காசிக்கு போறாரு. அங்கு வேத தர்மனான அந்த குரு மணிகர்ணிகா, அந்த மணிகர்ணிகா நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அது ஒரு படித்துறை. அங்கே தான் மயானம். அந்த மணிகர்ணிகா படித்துறையில் நீராடி விஸ்வநாதரை வணங்கி, காசி விஸ்வநாதர் சிவனை வணங்கி
அருகில் இருக்கும் கம்பலாஸ்வரத்தில் தீபகன் கட்டிய ஒரு கூடாரம் கட்டுறாரு. அந்த தீபகனுக்கு பக்கத்துல ஒரு கூடாரம் கட்டுறாரு. அந்த கூடாரத்தில் வாழ ஆரம்பிக்கிறாரு. உடனே அவருக்கு கண் பார்வை போகுது. அந்த கூடாரத்துல வாழ ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்த கொஞ்ச நாள்லயே அவருக்கு முதல்ல கண் பார்வை இல்லாம போகுது அந்த குருவுக்கு, வேத தர்மனுக்கு. பிறகு முடவனாகிறார். கண் தெரியாம போகுது. அதுக்கப்புறம் முடவனாகிறார், நடக்க முடியாது. அதுக்கப்புறம் தொழுநோய் ஏற்படுகிறது. உடலில் புண்கள் ஏற்பட்டு சீல்கள் வடியுது. புழுக்களுடன் துர்நாற்றம் வர தொடங்குது. உடம்பு ஃபுல்லா சீலா வடியுது. உடம்புல அங்கங்க சதையிலிருந்து புழுலாம் வருது, துர்நாற்றம் அடிக்குது. மேலும் அவர் மனநிலையும் இழந்தார். எப்படிப்பட்ட ஒரு கொடுமை பாருங்க. கண்ணு தெரியாம போகுது, நடக்க முடியாது, உடம்புல அங்கங்க அப்படியே சீல் வடியுது. தொழுநோய் சீல் வடியுது, புழுலாம் நெளியுது, துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது. கூடவே அவரோட மனநிலையும் பாதிக்க ஆரம்பிக்குது. இப்போது அந்த சீடன் தீபகன் சேவை செய்கிறாரு. எப்படி சேவை செய்யறானா, காசி விஸ்வநாதருக்கு சேவை செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு தன்னோட குருவுக்கு தினமும் குளிக்க வைக்கிறார், நீராட்டுறாரு. புண்களை துடைத்து விடுறாரு. சீலா வடியுது பாருங்க, அந்த புண்கள் எல்லாம் தொடச்சி விடுறாரு. சீலா வடியுது, அதெல்லாம் தொடச்சி விட்டு பூஜையும் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுத்து அந்த சோறை ஊற்றி விடுறாரு. ஏன்னா மனநலம் பாதிச்சிருச்சு. தன்னோட குருவுக்கு கை கால்களும் சரியா இயங்கலை, கண்ணும் தெரியாது, சாப்பிடவும் முடியாது. என்ன பண்றாரு, ஊட்டி விடுறாரு. அந்த சீடன் அந்த குருவுக்கு ஊட்டி விடுறாரு சாப்பாடு, அதுவும் பிச்சை எடுத்து. ஆனால் குருவோ தனக்கு சேவைகள் சரியாக செய்யவில்லை என்றும், ஆனால் அந்த குரு என்ன பண்றாருன்னா, தனக்கு சேவைகள்லாம் நீ சரியா செய்ய மாட்டேங்கிற, புண்களை சரியாக நீ தொடச்சி விட மாட்டற, அதனால ஈக்கள்லாம் மிக்குது, ஈக்கெல்லாம் என்ன கடிக்குது, அந்த புண்ணில் உட்காந்து கடிக்குது, எனக்கு வேதனையா இருக்கு, நீ ஒழுங்காவே சேவை செய்யல அப்படின்னு அந்த தீபகன்கிட்ட கோவப்படுறாரு. அந்த சீடன் கிட்ட, நீ அந்த ஈயெல்லாம் விரட்டி விடுப்பா. அப்பொழுது தீபகன் உடலை சுத்தம் செய்ய முற்பட்டால் இந்த மாதிரிலாம் பேசுறாரு. உடனே தீபகன் சரி நம்ம குருவுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு போல, அதனாலதான் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அவரோட உடலை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சா உடனே என்ன பண்றாரு, கோவமா பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றாரு, குரு முதல்ல உடலெல்லாம் நீ ஒழுங்கா சுத்தம் பண்ணல, அதனாலதான் ஈயெல்லாம் மிக்குது அப்படின்னு சொன்ன உடனே தீபகன் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாருன்னா அப்போ கோவப்படுறாரு. நீ ஏதோ கடமைக்கு செய்யற, உனக்கு என் மேல பிரியமே இல்லை, நீ உண்மையான சேவையே செய்யல, அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ மாட்டிக்கிட்டேன்னு ஏதோ கடமைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்புறம் பேசிட்டு என்ன பண்றாரு, உடனே போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்படின்னு திடீர்னு சொல்றாரு. சாப்பாடு, நல்ல சாப்பாடு அவர் போய் பிச்சை எடுத்துட்டு வந்தா கூட இவர் என்ன பண்ண, சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு தூக்கி எறிகிறாரு. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா ஒரு சில சமயங்கள் என்ன பண்றாரு, பாராட்டுறாரு. நீ நல்லா என்ன பாத்துக்கிறப்பா, ரொம்ப அன்போட என்ன கவனிச்சுக்கிற அப்படின்னு அந்த தீபகனுங்கிற சீடனை பாராட்டவும் செய்யறாரு. ஒரு சில நேரத்துல இப்படி நடந்துக்கிறாரு, ஒரு சில நேரத்துல அப்படி நடந்துக்கிறாரு. தீபகனும் பொறுமையா எல்லாத்துக்கும் மௌனமா இருக்காரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் காசி விஸ்வநாதருக்கு சேவை செய்யற மாதிரி தன்னோட குருவுக்கு சேவை செய்துக்கிட்டே இருக்காரு. சில நேரத்துலலாம் கண்ணாபண்ணு திட்டுறாராம், நீங்க போயிரு, நீ ஏதோ கடமைக்கு செய்யற, எனக்கெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபண்ணு திட்டுறாரு. ஏன்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தன்னோட குருவுக்கு பக்தியோட சேவை செய்துக்கிட்டே இருக்காரு. குருவே சகல தேவா ரூபம் என்று நினைத்து காசி சேத்திர யாத்திரையையும் செய்யாமல் அங்குள்ள தேவதைகளையும் சேவிக்காமல் குரு சேவையிலே மூழ்கி போறாரு. அவர் அங்க எதையுமே செய்யல. அவர் கோயிலுக்கு போறது, சாமி கும்பிட்றது, பூஜை பண்றது, இதெல்லாம் எதையுமே செய்யாம தன்னோட குருவுக்கு மட்டுமே சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காசி விஸ்வநாதரே அந்த தீபகன்கிற அந்த சீடருக்கு காட்சி கொடுக்கிறாரு. குரு பக்திக்கு, தீபகனோட குரு பக்திக்கு மகிழ்ச்சி அடைந்து காசி விஸ்வநாதர் காட்சி கொடுக்கிறார். சிவனே காட்சி கொடுக்கிறாரு. கேட்கிறாரு, உனக்கு என்ன வரன்னு கேளு, நான் தரேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த சீடன் என்ன செய்தானா, சிவன்கிட்டயே சொல்றாரு, கடவுளே பரமாத்மா, நான் நீங்க கேட்டுட்டீங்க, ஆனா என்னால கேட்க முடியாது, வரம் கேட்க முடியாது, என்னோட குருவோட அனுமதி இல்லாம உங்ககிட்ட நான் எதையுமே வாங்க முடியாது, அதனால என்னோட குரு கிட்ட போயிட்டு நான் அனுமதி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு குருவை பார்க்க ஓடுறாரு. குரு கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சிவனே வந்திருக்காரு, என்ன வேணும்னு கேட்கிறாரு. குருவே என்கிட்ட, நான் உங்களுக்கு இந்த வியாதியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரம் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, அப்ப கூட அவருக்காக வரம் கேட்கல, தன்னோட குரு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அந்த வரத்தையும் குரு கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கேட்கணும்னு சொல்லிட்டு குரு கிட்ட கேட்கிறாரு. நான் கடவுள்கிட்ட இந்த வரத்தை கேட்கட்டுமா, உங்களோட வியாதிகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னு நான் வரம் கேட்கவா அப்படின்னு அந்த குரு கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த குரு சொல்றாரு அந்த சீடனை பார்த்து, என்னடா உனக்கு சேவை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, என்னை பார்த்துக்க முடியலையா, என்னோட பாவ கர்மாவை நானே அனுபவிக்கணும்னு தான் நினைக்கிறேன், அதனால நீ எனக்காக எந்த வரமும் கேட்க வேணாம் அப்படின்னு கோபமா பேசுறாரு.
இந்த தீபகன் என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்குறாரு, குருவே உங்களோட இந்த இதெல்லாம் வியாதியெல்லாம் சரி பண்ணி வரம் கேட்கட்டுமான்னு கேட்குறாரு. ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னோட கர்மாவை நான் தான் போக்கணும், உன்னால் பார்த்துக்க முடிஞ்சா பார்த்துக்கோ, இல்லைன்னா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேச ஆரம்பிக்கிறாரு. தீபகன் அதை பார்த்து அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சிவபெருமானை போய் சந்திக்கிறாரு. சிவபெருமானும் காசி விஸ்வநாதரும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சிவன்கிட்ட சொல்கிறாரு இந்த தீபகன்கிற இந்த சீடன், என்னோட குருவுக்கு வந்து விருப்பம் இல்லை, என்னோட குரு தான் எனக்கு எல்லாமே, என்னோட குரு தான் எனக்கு சகலமும், என்னோட குருவுக்கு வந்து விருப்பம் இல்லாதது எனக்கு எதுவுமே வேணாம், அதனால் நீங்கள் செல்லலாம், நீங்கள் போங்க ஈஸ்வரான்னு சொல்லிட்டு ஈஸ்வரர்கிட்டே சொல்கிறாரு. அதற்கு அந்த விஸ்வேஸ்வரர், அதாவது அந்த காசி விஸ்வநாதர் சிவபெருமான் சொல்கிறாரு. இதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு வைகுண்டத்துக்கு சென்று ஸ்ரீ விஷ்ணுவிடம் தீபகனின் குருபக்தி பற்றி சொல்கிறாரு. சிவபெருமான் என்ன பண்ணார், நேராக வைகுண்டத்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு விஷ்ணு கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு சீடனை சந்தித்தேன், அவனோட குரு பக்தி வந்து ரொம்ப வைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப மெய்சிலிர்த்து போய் சொல்கிறார். சிவபெருமானே சொல்கிறாரு. இதை கேட்ட விஷ்ணு தீபகனின் குரு பக்திக்கு ஆனந்தம் அடைந்து அப்படிப்பட்ட சீடனை பார்க்க செல்றார். அவனிடம் சென்று சொல்றாரு, விஷ்ணு சொல்றாரு, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சிவபெருமான் வந்துட்டு போயிட்டாரு, இப்போ விஷ்ணு பகவானே வந்துட்டாரு. பாலகா, உன்னுடைய குரு பக்திக்கு நான் பெரும் சந்தோஷம் அடைந்தேன், உனக்கு என்ன வரங்கள் வேண்டுமானாலும் கேள், அவற்றை நான் தருகிறேன் அப்படின்னு இப்போ விஷ்ணு பகவான் கேட்கிறாரு. அதற்கு அந்த தீபகன் அந்த சீடன் சொல்றான், விஷ்ணுவை வணங்கி, ஐயா வரங்களை பெற, கடவுளே வரங்களை பெற உங்களுக்காக தவம் செய்கிறவர்கள் அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை என்னைக்குமே நான் வணங்கினதே கிடையாது, எனக்கு நீங்கள் தரிசனம் தந்திருக்கீங்க. அதாவது இவங்களாம் சிவபக்தர்கள், சிவனை மட்டுமே தான் வழிபட்டு இருக்காங்க. அதான் அவர் கேட்குறாரு, உங்களுக்காக எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, கடுமையான தவங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன தேடி வந்திருக்கீங்களே, நான் உங்களை வணங்கினதே கிடையாதே, எனக்கு தரிசனம் தந்திருக்கீங்களே, அது ஏன்னு கேட்குறாரு. தீபகன் விஷ்ணு பகவானை பார்த்து இப்படி கேட்டோன்னே விஷ்ணு சொல்றாரு, அப்பனே, குருவை பக்தியுடன் சேவித்தால், குருவை யாரெல்லாம் பக்தியோட சேவிக்கிறாங்களோ என்னை சேவிப்பது போல் ஆகும். நல்லா கேட்டுக்கோங்க, குருவை யாரெல்லாம் பக்தியோட சேவிக்கிறாங்களோ அவங்கள விஷ்ணுவை சேவிப்பது போல் ஆகும்னு விஷ்ணு சொல்றாரு. அப்படிப்பட்ட உத்தமமான சீடனுக்கு நான் வசமாகிறேன், அப்படிப்பட்ட சீடனோட கூடயே நான் இருப்பேன், அவங்களோட வசமாகிருவேன். தாய் தந்தையர்களை, வித்வான்களை, பிராமணர்களை, யதிகளை, யோகிகளை, தவம் புரிபவர்களை, பூசிப்பவர்களை, அதாவது பூஜை செய்பவர்களை கணவனே கண்கண்ட தெய்வம் போல் நினைத்து அவர்களை சேவிக்கும் உத்தமிகள் எல்லோரும் என்னை சேவிப்பவர்கள் ஆவார்கள். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட கடமைகள் எல்லாம் நம்ம சரியாக செய்தோம் அப்படின்னா அவங்க கூடயே விஷ்ணு பகவான் வந்து இருப்பாராம், அவரையே சேவிப்பது போல் சமமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நிறைய கதைகள் பற்றி படிச்சிருக்கோம் விஷ்ணு பகவான் பற்றி. புண்டரீகன் கதையெல்லாம் தெரியும். பண்டரிபுரத்து விட்டல் புண்டரீகன்கிற பக்தன் வந்து தன்னோட தாய் தந்தையர்களுக்கு சேவை செய்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வீட்டு வாசலில் போய் நின்னார் ருக்மணி தேவியோட கிருஷ்ண பரமாத்மா. அதான் சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் சரியாக சேவை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் இது என்னை வணங்குவதற்கு வந்து சமம், அதனால தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நீ குருவுக்கு சேவை செய்தல அது எனக்கு செய்த சேவை, அதனால் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கேன், நீ என்னை வணங்கினதே இல்லைனாலும் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள்னு கேட்குறாரு. அப்போ தீபகன் சொல்கிறாரு, விஷ்ணு பகவானை வணங்கி, குருவே, சகல தேவதேவா ரூபமும் சகல தீர்த்த சொரூபமும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நீங்க தான் சகல தேவதேவா ரூபமும் சகல தீர்த்த ரூபமும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நீங்கள் கொடுக்கும் வரங்கள் குரு அவர்கள் கொடுக்க முடியும் அல்லவா, நீங்க கொடுக்குற வரத்தை குரு அவர்களே கொடுக்க முடியும் அல்லவா அப்படின்னு கேட்குறான். எப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு பாருங்க அந்த சீடன் தீபகன். நீங்கள் கொடுக்குற வரத்தை அப்படியே என்னோட குருவாலையும் கொடுக்க முடியுமில்ல அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன், அதாவது விஷ்ணு பகவான் சொல்கிறாரு, நாங்கள் இருவருமே ஒன்றுதான், ஆகையால் எங்கள் சந்தோஷத்திற்காக நீ வந்து வரம் கேள், நாங்கள் இருவருமே ஒன்று தான்ப்பா, நீ வணங்குற குருவும் நீ யாருக்கெல்லாம் நீ யாருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க அந்த குருவும் நானும் ஒன்று தான், அதனால் என்னோட சந்தோஷத்துக்காகையாவது ஒரு வரம் கேளு அப்படின்னு கேட்குறாரு. சுவாமி அவருக்கு இந்த சீடன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சாமியே இறங்கி கேட்குறாரு, என்னோட சந்தோஷத்துக்காகவே ஏதாவது ஒரு வரத்தை கேட்டு தொல்லடா அப்படிங்கிறாரு. அதற்கு அந்த சீடன் சொல்கிறாரு, சுவாமி அப்படி என்றால் என்றும், அப்படின்னா சரி உங்களோட சந்தோஷத்துக்காகவே ஒரு வரம் கேட்க சொல்றீங்க, நான் கேட்குறேன், அப்படின்னா எனக்கு ஒரு வரம் கொடுங்க சாமி அப்படின்னு விஷ்ணு பகவானை பார்த்து வரம் கேட்குறான். அப்படி என்ன வரம் கேட்டிருக்கான் பாருங்கள் அந்த சீடன். நான் பாட்டு அவன் இவன் சொல்கிறேன், எப்படி இருக்காரு அது படிக்கும்போது அப்படி தான் வருது, மன்னிச்சுக்கோங்க.
நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுன்னு தெரியல, எனக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிக்குதுப்பா. எப்படிலாம் இருக்காரு பாருங்க அந்த சீடன். அப்போ சாமிகிட்ட வந்து அந்த சீடன் வந்து என்ன வரம் கேட்டார்னா, சாமி நான் வந்து வரம் கேட்குறேன் உங்களோட சந்தோஷத்துக்காக. அப்படி என்றால் நான் என்ன வரம் கேட்கணும்னா, எனக்கு வந்து எப்போதுமே பக்தி, எப்போதும் என்னோட குரு மேலே எப்போதும் பக்தி வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கணும், பெருகிக்கொண்டே போகணும். அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு, அப்படிப்பட்ட அருளை எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எப்படிப்பட்ட வரம் கேட்டிருக்காரு பாருங்க. என்னோட குரு பக்தி வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகணும். உங்களோட சந்தோஷத்துக்காக வரம் கேட்க சொன்னீங்க. உங்கள் சந்தோஷத்துக்காக எனக்கு வரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட குரு பக்தி நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே போகணும், அதிகமாகிக்கிட்டே போகணும். அது இந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு அருள் புரியுங்கன்னு கேட்குறாரு. இதை கேட்ட அந்த லட்சுமிபதி சந்தோஷம் அடைந்தார். அதாவது லட்சுமிபதினா பெருமாள் தான், விஷ்ணு பகவான். சந்தோஷம் அடைந்து ஒரு சேவையால், உன்னோட குரு சேவையால் நீ வந்து உயர்ந்து விட்டாய். சகல தேவதைகள் உன் வசமாகி விடுவார்கள். இந்த காசி விஸ்வநாதர் என்றும் உன்னுடைய கண் இமை போல் உன்னை காப்பாற்றுவார். எவன் ஒருவன் குருவே பரமாத்மா என்றும் சகலமும் அவர்தான் என்றும் மும்மூர்த்திகளின் அவதாரம் என்றும் அறிந்து அவரை சேவிக்கிறானோ பூஜிக்கிறானோ அவனுக்கு எல்லா வளமும் கிடைத்து சுகமாக வாழ்வான் என்றும், குருவை சேவிப்பவர்களுக்கு மும்மூர்த்திகள் வசமாவார்கள். மும்மூர்த்திகளின் அருளினால் மனிதர்களுக்கு சத்குரு கிடைப்பார் என்று கூறி வரம் அளிக்கிறார் என்று சொல்லிட்டு வரமளித்து மறைந்து போகிறார் விஷ்ணு பகவான். தீபகன் தன் குருவான வேத தர்மரிடம் சென்று அங்கு நடந்தது எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிவபெருமான் வந்துட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் வந்தார், இந்த மாதிரி வரம் கேட்டார், நான் வேணான்னு சொன்னேன். அப்படி சொல்லியும் அவரோட சந்தோஷத்துக்காக ஒரு வரம் கேட்டார். நான் உங்கள் மேலே எப்போதும் பக்தியோடு இருக்கணும், அதுவும் நாளுக்கு நாள் இந்த குரு பக்தி எனக்கு அதிகமாகிக்கிட்டே போகணும், அந்த மாதிரி ஒரு வரம் கேட்டேன் குருவேன்னு சொல்கிறாரு. இது நடந்தது எல்லாம் சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த குரு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த சீடனை பார்த்து அந்த குரு சொல்கிறாரு, மகனே உன் குரு பக்திக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நீ காசியில் சுகமாக வாழ். உனக்கு 9 செல்வங்கள் எல்லா சித்திகளும் வசமாகும். 9 செல்வங்களும் எல்லா சித்திகளும் வசமாகும். எல்லா கல்வி செல்வங்கள் உன்னிடம் வந்தடையும். எல்லா கல்வி செல்வமும் உன்கிட்ட வந்துடும். உன் பெயரை சொல்வதனால் மனிதர்களின் சகல வியாதிகள், அந்த சீடனுக்கு வரம் கொடுக்குறாரு பாருங்க. உன்னோட பெயரை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களோட வியாதிகள்லாம் தீர்ந்துடும். அந்த தீபகன்கிற பெயரை சொன்னாலே அனைவரோட மனிதர்களோட வியாதிகளும் நீங்கிடும், துன்பங்கள் போய்விடும். உன்னை பக்தியுடன் துதிப்பவர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்து பிரகாசமான உடலை பெற்றார். இதுவரைக்கும் அவர் இந்த நோய்வாய் பெற்றிருந்தார்ல அந்த குரு, தொழுநோயோட பாதிக்கப்பட்டிருந்தாரு, கண்ணு தெரியாமல் இருந்தார், கை கால் நடக்க முடியாமல் இருந்தார்ல, இந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் பழைய மாதிரி அதை விட பிரகாசமான உடலை வந்து பெறுறாரு. அதாவது இந்த குரு வந்து ஒரு சோதனை நடத்தியிருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தன்னோட உடலெல்லாம் மாற்றிக்கிட்டாரு. தொழுநோய் வியாதி மாதிரியும், மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரியும், கை கால்கள் நடக்க முடியாத மாதிரி, கண் தெரியாத மாதிரி, இந்த மாதிரியான ஒரு ரூபம் எடுத்து தன்னோட பக்தனான, தன்னோட சீடனான அந்த சீடனோட பக்தியை, குரு பக்தியை வந்து சோதனை நிகழ்த்தியிருக்காரு. மீண்டும் அவர் தன்னோட பிரகாசமான உடலை வந்து அடைகிறாரு. அதாவது இந்த கதையை, இந்த குரு சீடனுக்கு உண்டான கதை, இந்த தெய்வங்கள்லாம் வந்து வரம் கேட்டது, இந்த நடந்த நிகழ்ச்சிகள், இந்த கதையெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கா? பிரம்மதேவன் வந்து கலி புருஷன் சொல்லிட்டு இருக்காரு. கலிகிட்ட சொல்றாரு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு வேத தர்மர், அதாவது இந்த மகரிஷி, இந்த குரு சீடன், இந்த குரு வந்து சீடன் எப்படி சேவை செய்ய வேண்டும், முக்தி வேண்டுகிறவர்கள் எப்படி தன் பாவ கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று தெரிவிப்பதற்காகவே இப்படி ஒரு ரூபம் எடுத்தார். ஆகையால் கலிபுருஷனே, நீ சத்குரு பக்தனிடம் செல்லாதே. அதனால நீ ஒரு சத்குரு, ஒரு குருவோட பக்தன்கிட்ட, குருவுக்கு சேவை செய்யறவங்கள்ட்ட நீ போகாத அப்படின்னு கலிக்கு வந்து கட்டளையிடுறாரு. மற்றும் அவனை துன்புறுத்தாதே. அது மட்டும் இல்லாமல் அவனை துன்புறுத்தாத, அவன் பக்கமே போகாத, அவனுக்கு எந்த ஒரு துன்பமும் கொடுக்காத. கலியுகம் ஆரம்பிக்கிறது, நீ பூலோகத்திற்கு சென்று உன் வேலையை வந்து ஆரம்பி அப்படின்னு பிரம்மா ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு பாருங்க. நீ குருவுக்கு சேவை செய்கிறவன் கிட்டேயே போகக்கூடாது, அவனுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது. இப்போ நீ போய் உன் இஷ்டப்படி உன்னோட வேலையை நீ ஆரம்பிப்பா அப்படின்னு இந்த உலகத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறார். வேலையை செய்கிறதுக்கு ஆசீர்வதிச்சு அனுப்பி வைக்கிறார் கலியுக புருஷனை. இந்த பிரம்மா கூறிய கதைகள் இது எல்லாத்தையும் அந்த சித்த முனிவர் மூலமாக நாமத்தாரகன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்மளும் நாமத்தாரகனாக இருந்து
அந்த சித்த முனிவர் எப்படி இந்த கலியுகம் உருவானது, பிரம்மா எப்படி உலகத்தை படைச்சாரு, கலியுக புருஷன் என்னென்னலாம் செய்ய போகிறான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், குருவை வணங்குறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, குரு பக்தி எப்படி இருக்கணும், இது எல்லாமே நம்மளும் அந்த நாமதாரகன் அப்படிங்கிற அந்த சாதாரண ஒரு பக்தன் மாதிரி நம்மளும் கூடவே இந்த கதைகளெல்லாம் கேட்டு உணர்ந்திருப்போம். எப்படி இந்த முதல் நாள் பதிவு உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் கீழே வந்து சொல்லுங்கள். முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தினமும் வந்து கலந்துக்கோங்க. நான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அடுத்த 48 நாட்கள் நமக்கு ஒரு தவம் மாதிரி இருக்க போது. இடையில எந்த ஒரு இடைஞ்சல் வந்தாலும் மன உறுதியோடு இந்த கதைகளை கேட்பதிலிருந்து தவறி போயிடாதீங்க, விலகி போகாதீங்க. அடுத்த 48 நாட்கள் நம்ம எல்லாரும், நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் வந்து ஒன்றாக இணைந்திருப்போம் இந்த நிகழ்வில். நாளைக்கு நம்ம திரும்பவும் நாமதாரகனாக இருந்து இந்த கதைகளை எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிப்போம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.